நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஹாய் கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். இங்கே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சு அந்த பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, 3 அடுத்து ஒரு 3 அடுத்து ஒரு 2 கொடுத்துருக்குன்னா இப்போ வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் 8 இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் பாட்டும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் விட்டுருங்க. அடுத்த பீட் மார்க் இருக்குது அந்த பீட் மார்க்கில் கரெக்டாக இதை செட் பண்ணி இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் 8 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆயிரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரையுமே ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீட் மார்க் எடுத்துக்கலாம். இந்த பீட் மார்க்கில் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு உங்கள் இமேஜ் வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் இப்போ செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிறேன். 6வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஸ்டிச் டு கம்போசிஷன், எது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து இந்த 9 ஸ்டிக்ஸ்லேயே கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மீதியை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த இமேஜுக்கு வந்து எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடுவாங்க. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேர்க்கப்பட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். சாரி, எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறேன். கீழே எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே அந்த காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கா, அதை டச் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் இருக்குது, அதில் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கலர் மாறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் வச்சுருக்கனால எனக்கு வந்து நல்லா தெரியுது. இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து எப்படி இமேஜ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதை வந்து டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுக்குறேன். இதில் வந்து உங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை ஃபஸ்ட் டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை டச் பண்ணிட்டேன்னா நான் இந்த இமேஜ் வந்துடும் பாருங்க. இதே மாதிரியே உங்களுக்கு வந்து எல்லா இமேஜையும் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜுமே வீடியோ கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.